பெங்களூரில் மலைக்கு மேலே ஒரு பிரம்மாண்டமான முருகன் கோவில் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு நான் போன இடம் தான் இந்த ஸ்ருங்ககிரி ஸ்ரீ சண்முகா டெம்பிள். இந்த டெம்பிளோட ஃபுல் டீட்டெயில் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டெம்பிள் பெங்களூரில் ராஜராஜேஸ்வரி நகரில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. மெட்ரோவோட பர்பிள் லைன் ஏரியாவில் தான் வரும். சப்போஸ் நீங்கள் க்ரீன் லைன் ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா மெஜஸ்டிக் வந்து சேஞ்ச் ஆகி போகிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ராஜராஜேஸ்வரி நகர் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு 5 to 10 minutes ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை விட முக்கியமானது இந்த டெம்பிளோட டைமிங்ஸ் தான். மார்னிங் 7 o'clock ஓப்பன் பண்ணாங்கன்னா 12:30 போல் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. திருப்பியும் வந்து 4:30க்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பூஜை பொருள்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா முதல்லையே வந்து விநாயகர் சன்னதி தான் இருக்கும். விநாயகர் பெருமானை வணங்கிட்டு மேலே போக ஆரம்பித்தா அடுத்ததாக நமக்கு பாம்பு புத்தோட ஸ்ட்ரக்சரில் ஒரு பெரிய சிவன் கோவில் இருக்கும். உள்ளே இருக்க சிவலிங்கமே ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. சிவலிங்கத்தை பார்த்துட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா மேசிவான திரிசூலத்தோட ஒரு உடுக்கை வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும். அதில் அங்கேருந்து கீழே பார்க்கும்போதே நமக்கு பார்க்குறதுக்கும் சூப்பர். இந்த கோயிலில் அது ரொம்பவுமே அதிகமான ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்காதுங்க. சும்மா ஒரு 150லேருந்து 200 வரைக்கும் ஸ்டெப்ஸ் இருக்கலாம். இப்போ வந்து நம்ம கோவிலுக்குள்ளே இருக்கிறோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா முருகனோட வாகனம் மயில், அப்புறம் கொடிமரம் இதெல்லாம் இருக்கும். அப்படியே உள்ளே போனீங்கன்னா முருகனோட சன்னதி, அதை சுற்றியும் மேலே பார்த்தீங்கன்னா முருகனோட அறுபடை வீடு வந்து தத்ரூபமாக 3Dயில் ஸ்கெட்ச் வரைஞ்சிருப்பாங்க. அறுபடை வீடான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர் சோலை இப்படி எல்லா ஊரோட மலையும் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம ஊர் பழனியை பார்த்த உடனே எக்ஸைட்மெண்ட்டில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ஊரில் தங்கத்தில் வெள்ளியில் தேர் இருக்க மாதிரி இங்கேயுமே தங்கத்தில் இருக்க மாதிரி ஒரு முருகன் தேர் இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் முருகனோட குட்டி குட்டி சிலைகள், அப்புறம் விநாயகரோட சிலைகளுமே இருந்ததுங்க. இங்கே ஆக்சுவலாக வந்து ஃபோன் வந்து கேமரா எடுக்க அலௌடு கிடையாது. கொஞ்சம் பயத்திலே எடுத்துக்கிட்டு இருந்ததுனால வீடியோ வந்து ஒழுங்காக கேப்சர் பண்ண முடியல. அப்புறம் முருகனை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே அந்த 6 ஃபேஸஸை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் என்ன ஏமாற்றம் அப்படின்னா அந்த 6 ஃபேஸஸை சுற்றி கேட்டை போட்டாங்க. எங்களை பார்க்க விடலை. நாங்களும் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால நிறைய கவர் பண்ண முடியல. டெம்பிள் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் யாராவது போகிற மாதிரி இருந்தால் பிளான் பண்ணி போய்க்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. டெம்பிளை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு பெரிய சம்பவமே இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாய் பாய்.